வணக்கம் மக்களே. ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ராசி சார். ஏன்னா இந்த சோதனையெல்லாம் எங்களுக்கே கொடுக்குறீங்க, எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்கே கொடுக்குறீங்களே வீட்டில் அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் எப்படி இருக்கும்? வரும் புத்தாண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? 2026 பொறுத்தவரை மிதுன ராசிக்கு முழுமையான மாற்றமான ஆண்டு. ஏன்னா மிதுன ராசிக்கு யோக சனி காலத்துல ஃபர்ஸ்ட் யோகமா 9ஆம் இடத்துக்கு வந்தார் சனி பகவான். இப்ப அவர் என்ன பண்ணா பாக்கியஸ்தானம்னா 10ஆம் இடத்துக்கு போறார். பாக்கியஸ்தானம்னா வேலை முதல்ல இல்ல, இப்ப வேலை இருக்கு, வேலையில ப்ரொமோஷன். ஒரு நிறுவனம் வைக்க முடியல, இப்ப நிறுவனம் வச்சுட்டா, நிறுவனத்துல விரிவாக்கம். கல்யாணம் நடந்துருச்சு, இப்ப கல்யாணத்துல குழந்தை பாக்கியம். ஒரு வீடு கட்ட முடியல, அஸ்திவாரம் போட்டுட்டோம், இப்ப வீடை கட்டுறோம். இப்படி அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையக்கூடிய ஆண்டு 2026. அதுக்கான சனிப்பெயர்ச்சி இப்ப ஒண்ணு. ரெண்டாவது, தனக்காரகனா 2ஆம் இடத்துல குரு பகவான் போய் உச்சமடைய போறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறாரு. அந்த குரு பகவான் மனை ஏறி சனி உட்கார போறாரு, அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அப்ப பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 10 வருஷமா. எடுத்தோடனே பையன் பிறந்தாண்டா அடிச்சாங்க. ஆமா, எங்க பரம்பரையில பெண் குழந்தைகளே இல்ல, எடுத்தோடனே பெண் குழந்தை பிறந்து குடும்பத்துல எல்லாருமே என்ன மதிச்சுட்டாங்க. அதே மாதிரி வெளிநாடு போறவா, இவெல்லாம் வெளிநாடு போவானான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு வெளிநாடு போய் பெரிய கம்பெனில வேலை செய்யறேன். அதே மாதிரி இவெல்லாம் ஒரு நடிகனா, இவெல்லாம் நடிச்சு என்னடா பண்ண போறான்? ஏன்னா கலைத்துறை சார்ந்த ராசி மிதுன ராசி. இவனுக்குலாம் என்னடா திறமை இருக்கு, இவெல்லாம் என்னன்னா இவன் பெரிய நடிகன் ஆயிடுவான். இவெல்லாம் என்ன மியூசிக் டைரக்டர், இவன் மியூசிக் டைரக்டர் ஆயிடுவான். இவெல்லாம் என்ன பாடகர், அவன் எழுதின பாட்டு பயங்கரமா ஹிட் அடிச்சிடும். இப்படி தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி, குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் வளர்ச்சி. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த ஆண்டோடைய நவம்பர்ல பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல 8ஆம் இடத்துல ராகு போறது சில சிரமம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது போறது சிரமம். இப்ப இந்த 2ஆம் இடத்து கேது பொருளாதாரத்துல சில டைட் பண்ணும். 8ஆம் இடத்துல ராகு போறது பாத்தீங்கன்னா சில கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆளுக்கு தொல்லை. 2026 பொறுத்தவரை அதிகமாக வழிபடக்கூடிய மிதுன ராசிக்கான மகான் யாருன்னா பாம்பாட்டி சித்தர். புரியுதுங்களா? குருமனையில சனி, சனி மனையில ராகு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரமனையில கேது உட்கார போறாரு. இது எல்லாம் சேர்ந்து மருதமலை ஆண்டவரையும் பாம்பாட்டி சித்தரையும் பிடிச்சுக்கிட்டு, அதே மாதிரி ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அண்ணாமலையாரை பிடிச்சுக்கிட்டா இந்த ஆண்டு டாப். முன்னாடியே தடுத்துரும். இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு லவ் வருது, தேவையில்லாத ஒரு பொண்ணு பேசுறாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்களுக்கு உனக்கு சண்டை பிரிஞ்சிருவேன். அப்ப பஞ்சாயத்து வராது இல்ல. மிதுனத்தை பொறுத்தவரை ரெட்டராசிங்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மதிக்க மாட்டாங்க, வெளியில இருக்கிற பொம்பளைங்க சிரிச்சு பேசுவாங்க. இது சிரிச்சு பேசுனா வீட்டுல சண்டையாயிடும். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஆண் மதிக்க மாட்டான், வெளியில இருக்கிற ஆண் மதிப்பான். அந்த ஆணு கூட வண்டியில வந்தா அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடும். அப்ப ஆண் கிட்ட பெண் ஜாக்கிரதையா இருக்கணும், பெண்ணுகிட்ட ஆண் ஜாக்கிரதையா இருக்கணும். நட்பு வட்டத்தை விரிவாக்கினால் மார்ச்சுக்கு மீது நவம்பருக்கு மேல ராகு கேது பயிற்சியில சிரமத்தை கொடுக்கும். நண்பர்களை கூட வச்சுக்கணும்னு சொல்றீங்களா சார்? நண்பர்கள் வச்சுக்கலப்பா, தப்பான உறவா இருந்தா காட்டி கொடுத்துரும், வப்பாட்டி பஞ்சாயத்து வந்துடும். ஓ சரி, சிறப்பு. புரியுதுங்களா? அந்த மாதிரி உறவுகள், தவறான உறவுகளை காட்டி கொடுத்துரும் நவம்பருக்கு மேல. அதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அதுதான் உஷாரா இருக்கணும். மற்றபடி தொழில் ரீதியான வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம், வருமானம், குழந்தைகளுக்கான கல்வியில நிறைய விஷயங்களை மாற்றம் பண்ண முடியும். எல்லா விதத்திலும் ஏற்றம் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஆனா அடுத்த வருஷம் நவம்பர்ல இந்த தொல்லைகள் இருக்கும். அதுல நீங்க அஷ்டமத்துல ராகு உட்காரும் போது சும்மா இருந்தாலும் உங்களை தேடி வருமா சார்? கண்டிப்பா வரும். அதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அதுதான் இதுல முக்கியம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே தீர்வு. பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரமானது வலுப்பெற்ற காற்று ராசியாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வலுப்பெறக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசி. அப்ப இந்த 2026ல அதிகமா புத்து கோயில் போகணும். பாம்பு புத்து கோயில், அதே மாதிரி மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், அது மாதிரி போகணும். அதே மாதிரி காளகஸ்திரி ஆந்திராவில் இருக்கு இல்லையா, காளகஸ்திரி, அங்க போய் காளகஸ்தீஸ்வரரையும் ஞானப்பிரசனாமையும் பார்க்கணும். அது மாதிரி திருப்பாம்பரம் போறது, திருநாகேஸ்வரம் போறது, கேதுவோட ஸ்தலமா இருக்கு. பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் அதிகமா போகணும். அப்படி போக 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 அடுத்து வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி வரக்கூடிய இடைஞ்சல்கள் வராது. முன்னாடியே நீங்க போய்க்கணும். ஓ சரி. இல்லப்பா
நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அங்க பாம்பாட்டி சித்தர் இருக்காரு, மருதமலை ஆண்டவர்கிட்ட, அவர் போய் பாரு. அப்ப எங்க அது சம்பந்தப்பட்டப்பா இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 பொறுத்தவரை அதிகமாக வழிபடக்கூடிய மிதுன ராசிக்கான மகான் யாருன்னா பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர். புரியுதுங்களா? குருமனையில சனி, சனி மனையில ராகு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரமனையில வந்து கேது வந்து உட்கார போறாரு. இது எல்லாம் சேர்ந்து மருதமலை ஆண்டவரையும் பாம்பாட்டி சித்தரையும் பிடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் அண்ணாமலையாரை பிடிச்சிக்கிட்டா இந்த ஆண்டு டாப். முன்னாடியே தடுத்துரும். இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு லவ் வருது, தேவையில்லாத ஒரு பொண்ணு பேசுறாங்க அப்படின்னா முன்னாடியே அவங்களுக்கு உனக்கு சண்டை வந்து பிரிஞ்சிருவேன். அப்ப பஞ்சாயத்து வராது இல்ல, முன்னையே முன்னாடியே காப்பாத்தி கொடுத்துருவாரு. பாம்பாட்டி சித்தர் முன்னாடியே காப்பாத்தி கொடுத்துருவாரு. சித்தரை கையில பிடிச்சது நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தர் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப ரிஷபராசிக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க தான் வந்து குலதெய்வ போயிடும். அப்ப இந்த வாட்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் பாம்பாட்டி சித்தரை பிடிச்சிக்கிட்டா அடிச்சு தூக்கிட்டு போயிடும். இது நிதர்சனமான உண்மை. இதை நீ கடைபிடிச்சு பாரு. அடுத்த ஆண்டு 2026 முடிஞ்சு 2027 பலன் சொல்லும்போது கமெண்ட்ல நீனே சொல்லு. கண்டிப்பா. பாம்பாட்டி சித்தர் வந்து மிதுன ராசிக்காரர்கள் பாம்பாட்டி சித்தரையும் மருதமலை முருகனையும் புடிச்சுக்கிட்டா போதும். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா. ஆமா, நீங்க வந்து அடுத்த முறை சார் போன வருஷம் இப்ப நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டா அடுத்த வருஷம் நீங்க கமெண்ட்ல சார் நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், அந்த வருஷம் நிறைய கஷ்டம் எனக்கு வர மாதிரி இருந்துச்சு மாறிச்சுன்னு நீங்களே கமெண்ட் போடுவீங்க. ஓ ஓகே. அது நடக்கும். புத்திர பாக்கியம்லாம் எப்படி சார் இருக்கு? புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல, எடுத்தவனே என்ன சொன்னேன், கல்யாணம் ஆயிருந்தா புத்திர பாக்கியம் இல்லைன்னா புத்திர பாக்கியம் வந்துரும், எல்லாமே கிடைச்சிரும். எல்லாமே கிடைச்சிரும். எது இல்லையோ அது கிடைக்கும். நினைக்கிறாங்க வீடு கட்டிடுவாங்க, சோ எல்லாமே கிடைக்கும். எது இல்லையோ அது கிடைச்சிரும். ஆனா அதுக்காக சில போராடணும், சில கஷ்டப்படணும், சில அவமானப்படணும், அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா கிடைச்சிரும். போராடியாவது கிடைச்சிரும். ஆனா கடைசியா இந்த இடைஞ்சல் வரும். அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்றது. ஆனால் பெண்ணுக்கு தொல்லை பெண். ஏன்னா இப்ப ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு பெண் வந்து ரொம்ப முயற்சி பண்றாங்க. அப்போ வந்து ஒரு ஆண் வந்து நட்பா வந்து அந்த வேலைக்காக உதவி பண்றாங்க, அந்த வேலையும் கிடைக்கிறாங்க. ஆனா அந்த நட்பை நீ கண்டினியூ பண்ணிட்டா சிக்கலாயிரும். அப்ப ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண, நீங்க ஒரு உதவி பண்ணுன்னு வேலையை வாங்கிட்டு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு ஒதுங்கிக்கணும். இல்ல நான் வந்து கண்டினியூ பண்றேன் அப்படின்னா அது ஒரு தப்பான உறவுல போய் நாளைக்கு குடும்பத்தை பிரிச்சு விட்டுரும். வேலை கிடைச்சிடும், குடும்பம் போயிடும். அப்ப நீங்க வந்து அதுல தெளிவாக இருக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப அவங்க தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருந்து பாம்பாட்டி சித்தரை வழிபட்டா இந்த 2026 முடியறதுக்குள்ள அடிக்கடி பாம்பாட்டி சித்தரை போய் பார்க்கணும். ஒரு முறை போயிட்டு வந்து பாம்பாட்டி சித்தரோட படத்தை எடுத்து வச்சுட்டு கூட பூஜை பண்ணலாம். ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் பொதுவானது. அப்படி பண்ணும்போது லைஃப் சூப்பர் ஆயிடும். அதே மாதிரி அதிகார பதவிகள் கிடைக்கும், நிறுவனம் விரிவாக்கம் பண்ணலாம், பதவி உயர்வு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், வருமானம் எல்லாம் நல்லா இருக்கும், தொழிலுமே நல்லா இருக்கும், செமையா இருக்கும். சிறப்பு. சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 வருஷம் உங்களுக்கு தான் ஜாக்பாட். ஆனா சொன்ன விஷயத்துல தெளிவா இருந்துட்டு பாம்பாட்டி சித்தரையும் மருதமலை முருகனையும் வணங்கினா போதும், இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த ராசிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றிப்பா.